விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் அழுவாது போராட்டம். ஏன்னா படத்தை விட்டு போறாருன்னு, ஆனால் பொலிட்டிக்கில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு நாங்களும் நம்பிக்கையாக இருக்கோம். What is your opinion? आपको क्या लगता है? अच्छा जीतेगा सर। जीतेगा? अच्छा है, जीतेगा। उसका पब्लिसिटी ज्यादा है। Publicity. அதை பற்றி கமெண்ட் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படியே போட்டு பயங்கரமாக இருக்கு. யாரும் பார்த்தது நானு, அரசியலுக்கு வருவார் சொன்னது நானு, சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு, அரசியல் எல்லாரையும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் தான் ஓப்பனாக சொன்னாங்க. அது கரூர் 42 பேர் இறந்தாங்களா, அதை பற்றி நான் அதை பத்தியா அசிங்கமா நான் திட்டுருவேன். போய் ஒரு வார்த்தை ஒரு 8 கூட பார்க்க மாட்டேங்கிறான் அவன் போயிட்டு. விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பற்றி எனக்கு தெரியாது. அவளையும் நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் அழுவாது போராட்டம். ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்டே வாங்கிட்டு திடீர்னு நியூஸ் வருது ரிலீஸ் ஆகலன்னு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தி இங்கே என்னென்ன நடக்குதுன்ட்டு டிவியில் போடுவாங்க. அந்த செய்தி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். சில இடத்துல சன் டிவியில் நியூஸ் போடுவாங்க. அந்த நியூஸ் பார்க்க மண்டைக்கு ஏறும் உண்மையாக. ஏன்னா விஜயை பற்றி அவளை தலை குறைவாக பேசுவாங்க, பிடிக்காது. இருந்தாலும் வேறு சாய்ஸ் இல்லை, உட்காந்து கேட்டுட்டு இருப்போம் எப்படா படம் ரிலீஸ் ஆகும்னு. நான் கூட செய்தியில் கேட்டுருந்தோம் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்போ ஹியரிங் வருது அப்படின்ட்டு. ஸோ காத்துக்கிட்டு இருக்கோம் மலேசியாவில். இன்னும் வாங்கின டிக்கெட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எப்படா படம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலி ஆல் வெயிட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்டு ஈவன் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். விஐபி டிக்கெட் முன்னுக்கு போய் உட்காந்துருந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து மக்கள்லாம் வந்தாங்க, ஒன்றா சேர்ந்து கூத்தாடணும் கொண்டாடணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஒரு பாட்டு வெளியாகும்போது ரொம்ப பேர் அழுந்தாங்க. ஓகே, அந்த கத்தி படத்தில் உள்ள பாட்டுக்கு பாடும்போது ரொம்ப பேர் அழுந்தாங்க பாட்டுக்கு. ஏன்னா படத்தை விட்டு போறாருன்னு, ஆனால் பொலிட்டிக்கில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு நாங்களும் நம்பிக்கையாக இருக்கோம். ஜனநாயகம் படம் எவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் ஆகுது அவர் நல்லது. तमिल पॉलिटिक्स देखते हैं? और आपको क्या தமிழ்ல கேள்றா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. तमिल मालूम है क्या? थोड़ा अच्छा थोड़ा ठीक है. அப்ப நீ கேளு. விஜய் அரசியலுக்கு வராருல்ல? विजय हां, एक्टर पॉलिटिक्स. हां, एक्टर. पॉलिटिक्स में ना, पॉलिटिक्स में व्हाट इज योर ओपिनियन? आपको क्या लगता है? अच्छा जीतेगा सर। जीतेगा? अच्छा है, जीतेगा। उसका पब्लिसिटी ज्यादा है। पब्लिसिटी ठीक है. वो पब्लिक लाइक बहुत करता है। मेनी पीपल लाइक ऑल्सो। ओके. कितने साल से चल रही है ये काम? ये हम हो गया 20 इयर्स हो गया। 20 इयर्स से. ओके. जब ये मार्केट ओपन नहीं था ना, हाँ. वो छोटा चिन्ना प्लेटफॉर्म था ना, हाँ. जब விஜயோட ஜனநாயகன் படம் இருக்குல்ல, ஆமாம் ப்ரோ. அதோட ரிலீஸ் தள்ளி போயிட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கமெண்ட் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். பயப்படாத, பயப்படாதா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இன்ஸ்டால ஒரு மொக்க ஜோக் பார்த்தேன் ப்ரோ. ஜனநாயகன் பிகம் ஃபெப் நாயகன் அப்படிலாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஐ மீன் வி ஆர் எக்ஸைட்டட் ஆப்வியஸ்லி. பார்ப்போம் சிஎம்மா வராரா இல்லை சிஎம் முடிச்ச ஆனதுக்கப்புறம் வருதா பார்ப்போம். சப்போஸ் ஃபெப்லையும் வாய்தா கொடுத்துட்டாங்கன்னா வாய்தா தான் ப்ரோ, கஷ்டம். நம்ம மார்ச்ல பட்டாசா பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அவர் அரசியலுக்கு வர்றது நீங்க விருப்பப்படுறீங்க? கண்டிப்பா ப்ரோ, 200%. என்ன கேள்வி இதெல்லாம். ஓகே, ஆனா மெர்சல் படம் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி ரிலீஸ்ல ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அப்போ பெரிய லெவல்ல அது எப்படி சொல்றது, ஒரு அப்போசிஷனை தெரிவிச்சாங்க. அதுக்கான பெரிய ஒரு எதிர்ப்புணர்வு இருந்துச்சு. படமும் கரெக்டான டைமுக்கு வந்துருச்சு. இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்துட்டு ஃபேன் சைட்லேருந்தோ இல்லை விஜய் சைட்லேருந்தோ இல்லாத மாதிரி தெரியல. அது ஏன் ப்ரோ? அவரும் பயங்கரமா ஃபுல்லா மாநாடுன்னு இறங்கிட்டாரு. பட் இந்த படம் கண்டிப்பா ஒரு ஹெல்ப் பண்ணும் 200%. நாட் சேயிங் தட், பட் ஃபேன்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டா டப்புன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. மகாபலிபுரம்ல சண்டே மாநாடு நடந்துச்சு. அதுல இது பத்தி எதுவும் விஜய் சொல்லியிருந்தாரா? சொல்லலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா நல்லா இருக்கும். டக்குன்னு ஃபெப்லே ரிலீஸ் பண்ணா பயங்கரமா இருக்கும். இந்த படம் ஃபெப்ல ரிலீஸ் ஆகலைன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ல எதுவும் பெரிய செட்பேக் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு விஜய் சப்போர்ட்டர்ஸ் வில் சப்போர்ட் மோர். ஏன்னா படம் வரல, சிஎம்மா வர அவர் படம் வந்துச்சு அதுக்கப்புறம்னா செம மாசா இருக்கும். ஏன்னா படம் நடிக்கிறது செம விசில் சின்னம் கிடைச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாஸ் ப்ரோ. தோனி எல்லாம் அப்படியே விசில் போட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே வந்து ஒரு பொருள் வந்து உடனே கிடைச்சா அது சுவாரஸ்யம் இருக்காது, புரிஞ்சுட்டீங்களா? அது எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக கிடைச்சா தான் சுவாரஸ்யம் இருக்கும். இது வந்து இப்போ இவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை.
இவரோட ஜாம்பவான் தலைவர் எம்ஜிஆர் படம் உலகம் சுற்றும் வாலிபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அப்போல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அந்த படம் எம்ஜிஆரோட சொந்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆகணும். கலைஞர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எவ்வளவோ முட்டுக்கட்டை போட்டார். எவ்வளவு அந்த படம் அவ்வளோ கோடி, அந்த காலத்தில் அவ்வளோ கோடி எடுத்த படம். இப்போ ஒரு நடிகர் என்ன பைசா வாங்குறாரோ அந்த பைசா அந்த காலத்தில் எடுத்த படம். ரொம்ப எம்ஜிஆர் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னொன்னே அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், ராமசாமி உடையார்னு. அவர் அணுகி உடையார இந்த மாதிரி படம் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, சொல்லு ராமச்சந்திரா, இல்லை இந்த படம் நாளைக்கு மதுரையில் ரிலீஸ் ஆகணும், ஆனால் இது வரைக்கும் பொட்டி போக முடியாமல் இருக்கு அப்படின்னு. சரி, பொட்டி என் கையில் படம் மிச்சதை நீ நல்ல படுத்து தூங்கு, காலையில் படம் அங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னாரு. பார்த்தா எம்ஜிஆர் டென்ஷனாக தான் இருந்தார். இருந்தாலும் ராமச்சந்திரன் இவர் உடையார் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ராமச்சந்திரா தூங்கிட்டியா நீ அப்படின்னு. இல்லை நான் தூங்கலைண்ணா, முடிச்சு நான் தான் உன்னை தூங்கும் சொன்னேன்னா, காலையில் 10 மணிக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகும் பாரு அப்படின்னாரு. த்ரூஅவுட் தமிழ்நாடு கொட்டி போய் சேர்ந்துருச்சு. படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. கலைஞர் ஆடி போயிட்டாரு. எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு. அதே மாதிரி விஜய்க்கு யாராவது ஒருத்தர், அதாவது இப்போ ஜட்ஜி இறங்கியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரினா இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கண்டிப்பாக அப்படி வராது. ஏன்னா நியூமராலஜி பார்க்குறவன் இந்த படம் சட்டால் புட்டால்னு யாருக்கும் தெரியாமல் மறுநாள் காலையில் இறங்கிடும். ஏன்னா இவருக்கு எப்பவுமே சோதனை. இவருடைய டேட் ஆஃப் பர்த் 22. ஏன்னா இவருக்கு ஜாதகம் பார்த்தது நான், அரசியலுக்கு வருவார் சொன்னது நான். சினிமாவில் அப்போ நடிச்சுட்டு இருந்தார். அரசியலுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் தான் ஓப்பனாக சொன்னேன், அதுக்கு எங்களோட ஆதார் பிரிவு நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி மாநாடு போடுவார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போராட்டம் நடத்துவார்னு சொன்னேன். ஒவ்வொரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட் மாநாட்டம் போடுவார்னு. கரூரில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நான் முதல் நாள் ஈவினிங் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு யூடியூப் உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி நடக்கும், மக்களே அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, தீய சக்தி உள்ள நுழையுன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்தது. இந்த படம் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படம் டிலே ஆகும், போராட்டத்தில் தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தன் உடனே ஜெயிச்சுட்டு அந்த படம் புஷ்ஷுன்னு போயிடும். இந்த படம் இன்னும் வெயிட் ஆகணும். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு மாசு. ஏன்னா இப்போ வந்து 2வது சகாப்தம் முடிஞ்சு 3வது சகாப்தத்துக்கு வராது. முதல் அரசியல் டிஎம்கே, 2வது ஏடிஎம்கே முடிஞ்சு இப்போ டிவிக்கே வருது. அப்போ இது அவருக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கணும். இதை அவர் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த பிஸியாக வருது பார்த்தீங்களா படம், என்னைக்குதாங்கிறதுக்குள்ள அவங்களுடைய ரசிகர்கள், அவருடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மக்களை சந்திக்கிறதுக்கு என்னோட கேரளம்லேருந்து ஆரம்பித்து மாநாடுலேருந்து ஆரம்பித்து ஒரு மனுஷன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ பண்ணிட்டான். ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டுன்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறது மாவட்ட செயலாளர் உறுப்பினர் கையில் தான் இருக்குது. என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜய்க்கு சொல்கிற அட்வைஸ் இந்த இது யூடியூப் உங்கள் யூடியூப் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு நான் சொல்லணும்னு சொன்ன என்னை எவனும் கேட்க போகிறது கிடையாது. 2வது போடா வாடான்னு சொல்கிற உரிமை விஜய்க்கு எனக்கு இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து நான் தானே எல்லாம் சொல்லி வளர்த்தவன். அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்குது. அவர் இத்தனை தேதி கட்சி அறைப்பார் சொன்ன அந்த உரிமை இருக்குல்ல எனக்கு. அதனால் இப்போயும் அவனை திட்டவோ பேசவோ திருத்தவோ ஒரு அப்பனுக்கு என்ன உரிமை உண்டு, அந்த உரிமை எனக்கு உண்டு. அதனால் நான் அவருக்கு சொல்கிற அட்வைஸு, உங்கள் மாவட்ட செயலாளர் இன்னும் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யலை. எல்லாரும் நீங்கள் இந்த கூட்டம் மீட்டிங்னு பணியபுரத்தில் உங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க. செயலாளர், பொதுச் செயலாளர், உறுப்பினர், தொண்டர் அப்படின்ட்டு. அது வேலைக்கு ஆகாதுங்க. குக்கரில் சோறு போட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை மூடினாதான் பருப்பு வேகும். குக்கரில் பருப்பை போட்டு மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சவன் வேகும்னு எப்படி வேகும்? முதல்ல மாவட்ட செயலாளர் அனைவரும் விஜய் வந்து நேரடி கண்பர்கள் இறங்கணும். யாரையும் நம்பக்கூடாது. விஜய், நான் இப்போவே எச்சரிக்கிறேன் உங்களுக்கு. பின்னால் நான் ஏற்கனவே நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். பின்னால் ஏதாவது ஒன்று ஆகும்போது என்ன சார் நீங்கள் சொல்லும்போது தோற்றிருச்சேன்னு நீங்கள் ஒரு காலத்தில் என்ன கேள்வி கேட்கலாம், இல்லை யூடியூப் காலங்க என்ன கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் முன்னெச்சரிக்கை இப்போதான் சொல்கிறேன். ஜெயிக்கிறது உறுதி தான், உழைக்கிறது யாரு? ஐயா இதுதான் பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் ஏற இந்த இடத்துக்கு போகலான்னு நான் சொல்லிட்டேன். ஏறணுமா ஏற வேண்டாமாங்கிறது உன் கையில் இருக்குது, என் கையில் கிடையாது. அதாவது நான் வந்து உங்களுக்கு எல்லா திறமையும் கொடுத்துட்டேன். உனக்கு எப்படியெல்லாம் சாதனிக்கமாக ஜெயிக்கணுங்கிறது ஜோசியத்தில் அந்த அளவு என்னால் முடியும். அவரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவரை இது வரைக்கும் என்ன யாருமே எந்த மாவட்ட செயலாளரும் இல்லை அவரை சேர்ந்தவங்க அவர் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறவங்களும் என்னை விஜயை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போல. உங்கள் நான் சேனல் மூலமாக சொல்கிறேன். இன்னும் விஜய்க்கு நிறைய விஷயம் நான் சொல்ல முடியும். எங்களோட பிரிவு ஆதாரம் ஒவ்வொரு ரெக்கார்டும் வச்சுருக்கேன். ஒவ்வொரு யூடியூப்புக்காரையும் நான் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுவேன். எல்லா கிட்டத்தட்ட 3000 சில்லற பேட்டி பேசியிருக்கேன். அதில் முக்கால்வாசி விஜயை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். அதுக்கு நான் ஒரு யூடியூப்பில் நான் பேசினா போகிறோம். எல்லா யூடியூப் சேனல்களும் எனக்கு சப்போர்ட் வந்து நிற்பாங்க. என்னுடைய பிரிவு அவருக்கு போட்டி காமிப்பாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், விஜய்க்கு தெரிஞ்சவங்க
விஜய்க்கு நண்பர்கள், விஜய் நல்லா வரணும், விஜய் ஜெயிக்கணும்ங்கிற விசுவாசிகள் தயவு செய்து என்னைய விஜயை பார்க்க கூட்டிட்டு போனால் விஜய்க்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான மூலதனம் உண்டு. இல்ல நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு பாக்குறேன், நாங்க என் கட்சி ஏன் கொடுத்து நீ போனேன்னா உன் தலையெழுத்து நீ உன் தலையை நீ மண்ணை வரைக்கும் போட்டுக்கோ, நான் போயிட்டே இருப்பேன். ரசிகருக்கு நான் சொல்றது அதுதான். யாராவது ஒரு நல்ல ரசிகரா இருந்து விஜய் நம்பர் கிடைச்சீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ மாவட்ட செயலர் இருக்காங்க, எத்தனையோ பேட்டியை பார்த்துருப்பாங்க. என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல, என்னை ஆபீஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, எத்தனை மீட்டிங் போட்டாங்க, அதை என்னை கூட்டிட்டு போய் ஒரு அறிமுகப்படுத்திருக்கலாம்ல. இவ்வளவு பேசி என்னை கௌரவப்படுத்தாம நான் மாத்திரம் இன்னுமே என் பையனை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். வேற எவனாக இருந்தா போடா அப்படின்ட்டு போயிருப்பான். எனக்கு அந்த விருப்பம் இல்லை. என்னை எப்படியாவது விஜயை பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடை ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் செஞ்சாங்கன்னா விஜய்க்கு உண்டான எதிர்காலத்தை முடிவு போட்டு நான் முடிவு பண்ணி தரேன். அதுக்கு நான் கேரண்டி. வேண்டாம் அவரை பத்தி பேசுறது பதில் பேசாமலே இருக்கலாம். ஏன் வேஸ்ட், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம போய் நான் வண்டி ஓட்டினாலே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஓட்டுவேன். அவரு பேச்சே எனக்கு வேணாம். எல்லா கட்சியும் ஊழல் கட்சின்றாருல அவரு. அவர் ஃபர்ஸ்ட் வருவாரா உள்ள? வரணும்னு மேடை போட்டுருக்காரு. அதெல்லாம் வரவே மாட்டாரு. அவர் படம் வருமா? படமா? வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா அவரு ஏதோ படமே நடிச்சிருந்தாலும் படத்தை வெளியே விட்டுருப்பானுங்க. படத்தை விட்டு இந்த ஆட்சிக்கு வர்றது அதெல்லாம் தப்பு. அது அவர் ஒரு ஊழல் இல்லாம ஆட்சி தரேன்னு சொல்றாருல்ல. அவனுக்கு எப்படி வேணா போட்டனா, ஆனா அவன் வரவே மாட்டானா. அவ்வளவுதானா? அவள் தான் வரவே மாட்டான். ஒரு மொக்க பீசி டம்மி திரையுலகம் அனில் குஞ்சிங்கோ. அந்த கரூர்ல 42 பேர் இறந்தாங்கல்ல, அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? அது பத்தியா அசிங்கமா என்ன திட்டுவேன். போய் ஒரு வார்த்தை ஒரு 8 கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவன் போயிட்டு வீட்டுல கூட்டு வந்து பார்த்தாரு அவரோட இதுல. அவர் வீட்டுல கூட்டு வந்து பாக்குறது பெரிய விஷயம் இல்லை. இவரால் தானே செத்தாங்க 47 பேர். அங்க தானே போய் பார்க்கணும். இவரு வீட்டுக்கு அவர் வாங்கலாம், அவங்களும் வரணுமா? அப்படியே கேமரா இவா வாடா அஜித் ரசிக்கிறான். பேசும்போது ஆவணம் தெரியணும். It's the motherfucking Eagle Double G.